திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 3ஆம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல் தலைப்பு அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் தான் பதஞ்சலியும் அஷ்டாங்க யோகம்னு சொல்லி நிறைய சூத்திரங்களோட சமஸ்கிருதத்துல கொடுத்திருப்பாங்க. திருமூலர் அதையே தான் அட்டாங்க யோகமா தமிழ் மொழியில நமக்காக கொடுத்திருக்காங்க. அட்டாங்க யோகத்துல ஏற்கனவே நம்ம 3 பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். முதல் பாடல்ல என்ன பார்த்தோம்? நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி எந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளுடைய புருவ மத்திய மைய புள்ளியா வச்சுட்டு 12 அங்குலம் விரற்கிடை அப்படிங்கிறது நம்ம பொதுவா இன்ச்சுன்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தருடைய அளவுக்கு ஏத்த மாதிரி மாறும். அதுல 12 விரற்கிடை அளவு எடுத்து ஒரு வட்டம் போட்டா அந்த அந்த வட்டம் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சில பயிற்சி, மூச்சு பயிற்சி மாதிரி கொடுக்க போறோம். அததான் அட்டாங்க யோகத்துல முதல் பாடல்லே சொல்லியிருக்காரு. அது 12 அங்குலம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ராசி கட்டம் எப்படி இருக்கும்? அது நம்மளுடைய எளிமைக்காக அத கட்டமா போடுறோம். உண்மையிலே அது ஒரு வட்டம் தான். 12 வீடுகள் கொண்ட ஒரு வட்டம் தான். நமக்கு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கட்டம் போட்டிருக்கோம். அப்ப இந்த இடத்துல அவரு அந்த ராசிய எதுக்கு கொண்டு வராரு அப்படின்னா, நம்மளுடைய தலைக்குள்ள புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த சுரப்பி ஒரு சின்ன வைரம் மாதிரி நம்ம கற்பனை பண்ணோம்னா, அந்த வைரத்தோட ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு போகும். அதே மாதிரி தான் அந்த சின்ன வைரம் மாதிரி இருக்கிற அந்த அந்த 3வது சக்கரத்துல இருந்து ஒரு ஒளி அப்படியே விரிஞ்சுச்சுன்னா, அதுதான் ராசி கட்டமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அப்போ ஒவ்வொரு விதமான அந்த ராசி கட்டங்கள் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி தான் நம்மளுடைய முகம், கண்ணு, காது, நம்ம கேட்கும் திறன் எல்லாமே அதுபடி அமையுது. இப்ப அதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா விரிந்து போச்சு அப்படின்னா, இந்த உடல் முழுவதுமே அந்த ராசி கட்டத்துக்குள்ள வந்துரும். அப்ப நம்மளுடைய கை எப்படி இருக்கணும்? நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நம்ம உடல் அமைப்பு என்ன? உடல் இயக்கம் என்ன? எல்லாமே அந்த ராசி கட்டத்துக்குள்ள வரும். அத இன்னும் நம்ம அப்படியே விரிச்சுக்கிட்டே போனா, அதுதான் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய வட்டமும் அந்த ராசி கட்டத்துக்குள்ளேயே வந்துரும். அப்ப நம்மளுடைய உறவுகள், நமக்கு வரப்போற கணவன் எப்படி இருப்பாங்க? குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? நம்ம அம்மா, அப்பா யாரு? எல்லாமே அந்த ராசி கட்டம் தீர்மானிக்கும். இன்னும் அத அப்படியே விரித்துக்கிட்டே போனா, நம்ம வெளிய பழகக்கூடிய நபர்கள், நம்மளுடைய தொழில், அதுல வரக்கூடிய வருமானம், வெளியூர் செல்றது, எல்லாமே அந்த ராசி கட்டத்துக்குள்ள வரும். இன்னும் அத அப்படியே விரிச்சுக்கிட்டே போனா, அதுதான் அண்டமாகவும் விரிந்து இருக்கு. அதே அந்த அண்டம் தான் அப்படியே திரும்ப சுருக்குனோம்னா, நம்மளுடைய சுற்றத்தாரா வரும். திரும்ப அதையே சுருக்குனா நம்மளுடைய உறவினரா வரும். திரும்ப அதையே சுருக்குனா நம்மளுடைய உடலா வரும். திரும்ப அதையே சுருக்குனோம்னா நம்மளுடைய முகமா வரும். அப்புறம் அதுவே தான் சுருங்கி இந்த பிண்டமா உள்ள இருக்கு. அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும். பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கும். அப்ப திருமூலர் சொல்றது இந்த இதுதான் நம்மளுடைய விதி. நம்மளுடைய ராசிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது விதினா, அந்த விதிய நீ எப்படி மதியால வெல்லலாம் அப்படின்னா, இந்த பயிற்சி மூலமா நீ வெல்லலாம். உன்னுடைய தலைப்பகுதியில இந்த 12 அங்குலம் அந்த 360 டிகிரிக்கு நீ சில பயிற்சி குடுத்தேன்னா, நீ வென்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப டைரக்ட்டா அந்த பயிற்சிக்கு போயிரலாமே! எப்படி எத்தனை எண்ணிக்கை மூச்ச உள்ள இழுக்கணும், எவ்வளோ நேரம் உள்ள வைக்கணும், அந்த மாதிரி டைரக்ட்டா பயிற்சிக்கு போயிரலாமே! அத விட்டுட்டு எதுக்காக இயமம் கடைப்பிடி, நியமம் கடைப்பிடின்னு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இது முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. கழுத்துக்கு மேல ஒரு 360 டிகிரி, கழுத்துக்கு கீழ 2க்குமா நீ இயம நியமத்தோட பயிற்சி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2வது பாடல்ல இந்த மாதிரி பயிற்சி குடுக்கும்போது நமக்கு பராசக்தியினுடைய அருள் கிடைக்கும். அப்புறம் இந்த மூச்சு பயிற்சியோட சேர்ந்து கவச பயிற்சி, ஞாசக பயிற்சி, முத்திரை பயிற்சி இந்த 3ம் செய்யும்போது நமக்கு அடுத்த நிலை அந்த யோகத்துல அடுத்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
அதுக்கப்புறம் அட்டாங்க யோகம் தான் இருக்கிற நெறிகள்லே சிறந்த நெறி. நம்ம என்ன மதம், என்ன வயது, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நாம நம்ம விரும்பக்கூடிய நெறி, தன்மையான நெறி, புண்ணியம் வாய்ந்த நெறி, நமக்கு சமாதி நிலைக்கு அழைத்து செல்வதோட ஞான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய நெறி, மீண்டும் பிறவா நிலையை கொடுக்கக்கூடிய நெறி அனைத்துமே இந்த அட்டாங்க யோகத்துல இருக்கு. இதுவரை நம்ம போன வகுப்புல பார்த்துட்டோம். இப்ப அந்த அட்டாங்க யோகம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து வந்து சொல்ல போறாரு. இப்ப நம்ம எதுக்கு இந்த அட்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணணும்? டைரக்டா ஏன் ஆசனம் பயிற்சி பண்றோம்? மூச்சு பயிற்சிக்கு போயிடலாமே. அட்டாங்க யோகத்துல அவர் 8 நிலைகளா அப்ப என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல பார்க்கலாம். நான் முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து யோகா டீச்சரா இருந்தேன். இப்ப அந்த ஸ்கூல்ல என்ன ரூல்ஸ்னா, இப்ப யோகா கிளாஸ் அடுத்து இப்ப 5th ஸ்டாண்டர்ட் வர போறாங்கன்னா அந்த கிளாஸ் லீடர் வந்து என்கிட்ட கேட்பா, மேம் யோகா கிளாஸ்க்கு வரட்டுமான்னு. நான் வரலாம் அப்படின்னு சொன்னா லைன் ஃபார்ம் பண்ணி அந்த பிள்ளைங்க வருவாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த பிள்ளைங்க யூனிஃபார்ம் மாத்திட்டு யோகா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வர்றதுக்குள்ள யார் முன்னாடி போறது பின்னாடி போறதுன்னு சண்டை போட்டுட்டு அந்த படியில வேகமா ஓடி வந்து விழுந்து இந்த மாதிரிலாம் நிறைய சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு நாள் அந்த கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் வந்தப்போ உட்கார வச்சு, நம்ம வந்து எதுக்காக யோகா செய்றோம்? எதுக்கு நீங்கலாம் யோகா கிளாஸ்க்கு வர்றீங்க? இந்த இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக வந்து நீங்க ஆசனம் செய்றீங்க அப்படின்னாலும், அது மட்டும் செஞ்சு பிரயோஜனமே இல்ல. நமக்குள்ள பொறுமை வேணும், விட்டு குடுக்கறது வேணும், அவசரப்படக்கூடாது, நிதானம் வேணும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஆசனம் செய்தாதான் அது நம்மளோட ஒட்டும். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற அந்த அடுத்த நிலை நமக்கு கிடைக்கும். இங்க வந்தும் நீங்க பொறுமையா ஆசனம் செஞ்சுட்டு பெல் அடிச்ச உடனே கிளாஸ்க்கு ஓடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு நிதானமா எந்திரிச்சு மெதுவா போணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் அது வந்து யோகா. இல்லைன்னா நீங்க செய்யறது வெறும் ஆசனம் தான் அப்படின்னு நான் அந்த பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்து அனுப்பி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அந்த லீடர் வந்து என்கிட்ட என்ன கேக்குறானா, மேடம் ஆசனம் கிளாஸ்க்கு நாங்க வரட்டுமா அப்படின்னு கேக்குறா. அவ யோகா கிளாஸ்ங்கிறதே விட்டுட்டா. ஏன்னா இதெல்லாம் எங்களால கடைபிடிக்க முடியாது, எங்களுக்கு தேவை ஆசனம் தான். ஆசனம் கிளாஸ்க்கு வரவா அப்படின்னு கேட்டா. சரி வா அப்படின்னு சொன்னேன். இப்ப அதே மாதிரிதான் நமக்கு வந்து ஆசனம் தேவையா யோகா தேவையா? நமக்கு யோகா தேவை. நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். அப்ப நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சோம், ஆசனம் செஞ்சோம், தலைகீழா நிக்கிறது, இன்னைக்கு இன்னும் பெஸ்டா செய்யணும், அது இதுன்னு போட்டு ஆசனத்திலே நம்ம இருந்தோம்னா அந்த 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மாதிரி தான் அப்படியே ஜாலியா ஆசனத்திலே இருக்க வேண்டியதான். நம்ம அடுத்த நிலைக்கு போகணும், யோக நிலைக்கு போகணும். அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த 8 நிலைகளையும் நாம உணர்ந்து 8யுமே பயிற்சி பண்ணாதான் நம்ம வந்து யோக நிலைக்கு போக முடியும். அது என்னென்ன அந்த 8 நிலைகள் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பாடல்ல சொல்ல போறாரு. பாடல் எண் 552. இயம நியமமே எண்ணிலா வாதனம் நயமுறு பிராணயாமம் பிரத்யாகாரங் சயமிகு தாரணை தியானன் சமாதி அயமுறு மட்டாங்கம் ஆவது மாமே. இப்ப அந்த 8 நிலைகள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த 8 நிலைகள் என்னென்னு பார்த்துட்டு திரும்பவும் விளக்கம் பார்க்கலாம். இயமம், அப்ப முதல் நிலை இயமம். நியமமே, அப்ப இரண்டாவது நிலை நியமம். எண்ணிலா வாதனம், ஆசனத்தை தான் ஆதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எண்ணிலா வாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது மூன்றாவது நிலை ஆசனம். ஆசனத்துக்கு வந்து அவர் கொடுக்கிற அடைமொழி வந்து எண்ணிலா அப்படின்னா, ஆசனத்துக்கு எண்ணிக்கை கிடையாது. எண்ணற்ற ஆசனங்கள், இன்னும் நிறைய ஆசனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். ஆசனங்களுக்கு அளவே கிடையாது, ஏகப்பட்ட ஆசனங்கள் இருக்கு அப்படிங்கறத தான் எண்ணிலா ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நயமுறு பிராணயாமம். பிராணயாமம் தான் 4வது நிலை. அதற்கு அவர் கொடுக்கிற அடைமொழி வந்து நயமுறு.
நயமுறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்மை மட்டுமே தரக்கூடியது. சிலர் எனக்கு பிராணாயாமம் செஞ்சனால எனக்கு இப்ப அல்சர் வந்துருச்சோன்னு தோணுது, பிராணாயாமம் செய்யறனால எனக்கு தூக்கம் வருதோன்னு தோணுது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? பிராணாயாமத்துல எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது, அது நன்மையை மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி நயமுறு பிராணாயாமம். அப்ப அந்த பிராணாயாமம் செய்யறதுனால நமக்கு ஏதாவது செய்யுதுன்னா அந்த பிராணாயாமம் மூலமா நம்மளுடைய உடல் மாற்றம் ஏற்படுறதுக்காக தான் அப்படி வரும். எல்லாமே பிராணாயாமத்துல நன்மை தான் தரும் அப்படிங்கறத தான் நயமுறு பிராணாயாமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 5வது பிரத்யாகாரம். 5வது நிலை பிரத்யாகாரம். அடுத்து சயமிகு தாரணை. தாரணை அப்படிங்கிறது தான் 6வது நிலை. அதுக்கு அவர் கொடுக்கிற சொல் வந்து சயமிகு. சயம் அப்படின்னா வெற்றி, வெற்றியை மட்டுமே தரக்கூடிய தாரணை அப்படின்னு, தாரணைக்கு வெற்றி தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7வது நிலை தியானம். தியானம் சமாதி. 8வது நிலை சமாதி. அயமுறு. அயமுறு அப்படிங்கிறது இரும்பு போன்ற அந்த உறுதியான தன்மை கொண்டது அப்படிங்கிறது தான் அயம் அப்படின்னா உறுதி, திடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்வினை பொருந்திய அப்படின்னு இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இது அனைத்தையும் இந்த அளவுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தரக்கூடிய அட்டாங்கம் ஆவது மாமே. அட்டாங்கம் அப்படின்னு சொல்றது இந்த 8 நிலை கொண்ட இந்த அட்டாங்க நெறியை தான் அட்டாங்கம் அப்படின்னு சொல்றாரு. ஆவது மாமே, அந்த இதுதான் அந்த நெறி, இந்த 8ம் கொண்டதுதான் இந்த அட்டாங்க நெறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த ஒவ்வொரு நிலைகளா என்னன்னு பார்க்கலாம். இந்த 8யுமே தான் இன்னும் நல்லா விரித்து அடுத்து 8 தலைப்புகளா கொடுத்திருக்காரு. அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும். இப்ப கொடுத்திருக்கிறது வந்து இயமம். இயமம் அப்படிங்கிறது என்னன்னா எது எல்லாம் நாம செய்யக்கூடாது, நாம தவிர்க்க வேண்டியது, அததான் வந்து இயமத்துல கொடுக்குறாரு. அப்ப எடுத்ததுமே வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் என்னைக்குமே சொல்லல. சொல்றதே வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப நமக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து நீங்க இது செய்யாதீங்க, இத சாப்பிட்றாதீங்க, இத செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எப்பயுமே நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டியதை ஈஸியா செய்யலாம். அப்ப நம்ம தவிர்க்க வேண்டிய சில குணங்கள், அதாவது இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அது எல்லாத்தையும் நாம வந்து தவிர்க்கணும். எதை நாம வந்து தவிர்க்க வேண்டியது இருக்கும்னா எது எல்லாம் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள அது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி மற்றவங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு நம்ம உணர்றோமோ அதைத்தான் வந்து அவர் இதா வைக்கிறாரு, தவிர்க்க வேண்டியது. அதுல வந்து சில 10 விஷயங்கள் வந்து சொல்றாரு. அத அடுத்து வரக்கூடிய செய்யுள்ல பார்க்கலாம். அப்ப இயமம் அப்படிங்கிறது நீக்க வேண்டியவை. அதை நீக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன ஆயிடுவோம், நல்லா ஆயிடுவோம். அப்ப இயமம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா சிலவற்றை நீக்குவது மூலமா நம்மள நாமே சரி பண்ணக்கூடிய செயல் தான் வந்து இயமம். 2வது நியமம். நீ கூட்டு இயமம். அந்த இயமத்திலே இயமம்னா சரி பண்றது, நியமம்னா சில விஷயங்களை நாம செய்யறது மூலமா நம்மள நாமே சரி பண்ணிக்கிறது. இப்ப செய்யக்கூடாததுல நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இயமம் அப்படின்னா எப்பயுமே உண்மையை பேசணும் அப்படிங்கிறது நியமம். இரண்டுமே ஒரே கருத்து தான். ஆனா இது நம்ம விட வேண்டியது, இது நாம எடுத்துக்க வேண்டியது. அப்ப இயமம் சொல்றாரு, 2வது நியமம் சொல்றாரு. அடுத்து எண்ணிலா ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இருக்கை அப்படிங்கிறது தான் ஆசனத்துக்கான பொருள். இப்ப இயமம் நியமம் இரண்டுமே என்னன்னா நம்ம ஒரு ஆசனம் செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நிலைய வந்து சரி பண்ணிக்கிறது. ஆசனம் அப்படிங்கிறது தான் நம்ம உடலை வந்து சரி பண்ணக்கூடியது. இப்ப சிலருக்கு வந்து ஷோல்டர் இப்படி இறங்கி இருக்குன்னா சில ஆசன பயிற்சி மூலமா நல்லா ஷோல்டரை நாம விரிக்கிற மாதிரி இந்த உடலுக்கு தரக்கூடிய பயிற்சி மாதிரி ஆசனங்கள் வந்து இருக்கும்.
இப்ப ஆசனம் வந்து என்னெல்லாம் ஆசனங்கள், எண்ணில்லா ஆசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம எந்த ஆசனம் செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா, எந்த ஆசனம் நமக்கு பிடித்திருக்கோ, அந்த ஆசனம் மட்டும் செய்தா போதும். இப்ப நம்மளோட அ இங்க எங்க ஊர் பக்கம்லாம், விருதுநகர் பக்கம்லாம் யோகாவ வந்து ஸ்போர்ட்ஸோட சேர்த்துட்டாங்க. அப்போ எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒருத்தவங்கள தயாராக்குவாங்களோ, அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள வந்து யோகால வந்து பயிற்சி பண்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆசனம் பிடிக்குதோ, பிடிக்கலையோ, காம்படிஷனுக்கு இந்த ஆசனம் செஞ்சா தான் மார்க்கு அப்டின்னா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆசனத்த வந்து செய்ய வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறான பழக்கம். ஆ திருமூலர் சொல்றதே, எந்த ஆசனத்துல உன்னால ரொம்ப விரும்பி மூச்ச ரிலாக்ஸா வச்சுட்டு, அதிகமான நேரம் ஒரு ஆசனத்துல இருக்க முடியுதோ, அந்த ஆசனம் நீ பயிற்சி பண்ணா போதும். சக்கராசனம் செய்யவே எனக்கு வரல, அது செஞ்சா கை வலிக்குது, எனக்கு அது பிடிக்கல, அது பயமா இருக்கு அப்டின்னா, அந்த ஆசனம் நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீ விட்டுறலாம். உனக்கு பிடித்த ஆசனம் வந்து திரிகோண ஆசனம் தான். ரிலாக்ஸா நிக்க முடியுது. எவ்ளோ நேரம்னாலும் நான் விரும்பி அதுல நிக்கிறேன் அப்டின்னா, நீ அதையே பயிற்சி பண்ணலாம். உனக்கு பிடிக்காத ஆசனம், வராத ஆசனத்த நீ பல்ல கடிச்சிட்டுலாம் செய்யவே வேண்டியதில்ல அப்டின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து யோகால கின்னஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரே ஆசனத்த வந்து ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப செஞ்சு, அந்த அந்த ஆசனத்துல ஏதாவது ஒரு விதத்துல அத வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டா பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து தவறு. நமக்கு அது நம்ம உடம்புக்கு அது பிடிச்சிருக்கா? இதெல்லாம் புரிந்து தான் வந்து செய்யணும். ஆ ஆசனம் நாம பண்றதே அடுத்த நிலையான பிராணயாமத்துக்கு நம்ம உடல்ல வந்து சரி பண்றதுக்கு தான். ரிலாக்ஸா, ஃப்ளெக்சிபிளா உட்கார்ந்து அதிக நேரம் பிராணயாமம் செய்றதுக்கு தான். அதுல போயிட்டு நம்ம வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி ஒரு ஆசனம் வந்து செய்ய வைக்க வேண்டியதில்ல. அப்ப நிதானமா, ரிலாக்ஸா அதிக நேரம் நம்ம இருக்கக்கூடிய ஆசனம் வந்து செய்தா போதும். நயமுறு பிராணயாமம். பிராணயாமத்தையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, பிராணா பிளஸ் இயமம். இயமம் நம்ம மொதயே பார்த்தோம். சரி பண்ணக்கூடியது தான் இயமம். பிராணன் அப்படிங்கிறது அது வந்து மூச்சு காற்று. மூச்சுனாலும் ஒண்ணுதான், காற்றுனாலும் ஒண்ணுதான். காற்று அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய காற்று. மூச்சு அப்படின்னா நம்ம மூக்கு வழியா அத உள்ள நோக்கி நாம இழுக்கிறது மூச்சு, காற்று. அப்ப பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா, அது வெளியில அது காற்றா இருக்கிற வரைக்கும், அது பல 8 திசைக்கும் அது போற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு தொழிலோ, ஒரு திசையோ எதுவுமே இருக்காது. எப்ப நம்ம மூச்சு காற்று அப்படின்னு சொல்லி மூக்கு வழியா அத உள்ள எடுக்கிறோமோ, அப்ப அந்த காற்றுக்கு ஒரு திசை வருது. வெளியில இருக்கிற காற்று உள்நோக்கி பயணம் செய்யுது. அப்ப அதுக்கு பெயர் வந்து பிராணன். அப்ப உள்ள வர்ற அந்த மூச்சு காற்றுக்கு பெயர் தான் வந்து பிராணன். அந்த பிராணன நம்ம என்ன பண்றோம்? இயமம் பண்றோம். இயமம்னா மொதயே பார்த்தோம் இல்லையா? அதுல வேண்டாததெல்லாம் விட்டுட்டு, வேணுங்கிறத வச்சு அத அப்படியே நம்ம உடல வந்து சரி பண்றது, மனத சரி பண்றது, அதுதான் இயமம். அப்ப பிராண இயமம்னா, இப்படி உள்ள வரக்கூடிய மூச்சு காற்ற, நீ வந்து கீழ் நோக்கி போ, இல்ல மேல் நோக்கி போ, கொஞ்ச நேரம் அப்படியே வயிற்றுல நில்லு. இந்த மாதிரி அந்த மூச்சு காற்ற நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி அத மாத்துறது. இப்ப காலையில நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய பிராணன் என்ன பண்ணணும்னா, உடல் முழுவதும் உள்ள கழிவ வெளிநோக்கி தள்ற மாதிரி அந்த காற்று இருக்கணும். வெளிநோக்கி போகக்கூடிய காற்றா இருக்கணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பிராணன் அதோட டைரக்ஷன மாத்தி, அதோட தொழில மாத்தி செய்றது ஆரோக்கியமான அந்த காற்ற நம்ம பயிற்சி பண்றது. அதே இது நம்ம ஒரு 10 மணிக்கு நான் ஒரு டீச்சரா இருக்கேன். வேலைக்கு போற இடத்துல நான் பேச போறேன் அப்படின்னா, நான் இன்ஹேல் பண்ற அந்த மூச்சு காற்று மேல் நோக்கி போகணும். என்னுடைய பிரெயினு, கண்ணு, காது இது எல்லாத்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி, நான் பேசுறத தெளிவா கொண்டு வரணும். அப்ப அந்த காற்ற மேல் நோக்கி அனுப்பணும். அதுக்கு சில தொழில் செய்ய வைக்கணும். அதுதான் பிராணயாமம். அப்ப யாரெல்லாம் அந்த மூச்சு காற்ற சில பயிற்சிகள் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். காலையில ஆனா மோஷன் போகுறதுக்கு அந்த காற்று ஹெல்ப் பண்ணும். 8 மணி ஆனா பசி எடுக்கிறதுக்கு அந்த காற்று ஹெல்ப் பண்ணும். 10 மணி ஆனா நம்ம வேலை பார்க்கறதுக்கு நம்ம உடல வந்து ஹெல்ப் பண்ணும். அப்ப அந்த பிராணயாமம் பண்றவங்களுக்கு
அந்த காற்றை கரெக்டான திசைக்கு உள்ள நடத்தக்கூடிய பயிற்சி அவங்களுடைய காற்றுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி காற்றை நாம படுத்தக்கூடிய அந்த பயிற்சி, அந்த இயமத்துக்கு பெயர் தான் பிராணயாமம். அடுத்த நிலை பிரத்தியாகாரம். பிரத்தியாகாரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பிரதி பிளஸ் ஆகாரம். பிரதி அப்படின்னா விட்டு விடுதல். எது எல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை விட்டுடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து பிரதி. ஆகாரம் அப்படின்னா நமக்கு தெரியும், உணவு. பிரதி ஆகாரம் அப்படின்னா உணவுகள்ல சில இதை நம்ம வந்து விட்டு விடுதல், இல்லைன்னா அதுல இருந்து விலகி இருத்தல் அப்படிங்கிற பொருள். ஆகாரம் பிரதி. பிரத்தியாகாரம் அப்படின்னா சில உணவுகள்ல இருந்து நாம விலகி இருத்தல். அப்போ உணவுகள் அப்படின்னு இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறது வந்து நம்ம வாயால சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் நம்ம உடலுக்கான உணவு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஐம்புலன்களாலையும் நாம வந்து சாப்பிடுறது எல்லாமே நம்ம உடலுக்கான உணவு தான். இப்ப நம்ம சில நேரம் விரதம் இருக்கோம் அப்படின்னா காலையில இருந்து சாப்பிடவே மாட்டோம். ஆனா நம்ம உடம்பு வந்து எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கும்னா, அந்நேரம் நம்ம வந்து ஏதாவது சாமி பாட்டு கேட்போம். அப்ப அந்த காது வழியா கேட்கிறது, அதுவும் நம்ம உடலுக்கு வந்து உணவா தான் போகும். அதுவும் நம்மள வந்து இயக்கும். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் நான் வேலை செஞ்சு அப்படியே டயர்டா இருப்போம். இனி இனி உடம்புல எனர்ஜியே இல்ல அப்படின்னு டயர்ட் ஆயிருவோம். திடீர்னு நம்ம பொண்ணு ஃபோன் பண்ணி, நான் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பிட்டேன். எனக்கு லீவ் விட்டுட்டாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு சொன்னா, உடனே நமக்கு காது வழியா கேட்ட அந்த நியூஸே நம்ம உடம்புல ஒரு எனர்ஜிய குடுத்து, நம்ம பொண்ணு வரான்னா, அவளுக்கு என்ன சமைக்கிறது? அவ வந்த உடனே அவளுக்கு பசிக்குமேன்னு, அவ்வளவு நேரம் எனர்ஜி இல்லாம இருந்தோம். நான் வரேன்னு அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம உடம்புல அவ்ளோ எனர்ஜி வந்துரும். நாம வேலை பார்த்துருவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய கண்ணும் வந்து டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம கண்ணால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள பார்க்குறோம். இப்ப டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்ப கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபால்ஸு, ஒரு சீனரிய பார்த்த உடனே, அப்படியே நம்ம உடம்புல ஒரு சாப்பிட்டா எந்த அளவுக்கு தெம்பு வருமோ, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஆகி, அந்த இடத்துக்கு போன உடனே அப்படி ஓடுவோம், ரசிப்போம். அந்த மாதிரி நம்ம உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும். நம்ம பார்க்கறது மூலமா, கேட்கறது மூலமா, நுகர்றது மூலமா, சுவைக்கிறது மூலமா, இந்த 5 நாளையுமே நமக்கு வந்து உடலுக்கு தேவையான அந்த ஆகாரம் வந்து கிடைக்குது. இப்ப அந்த ஆகாரத்துல இருந்து பிரத்யாகாரம்னா சில நேரங்கள்ல நாம வந்து விலகி இருக்கணும். ஏன்னா இந்த இந்த கண்ணு எதை பாக்குதோ அது பின்னாடியே நம்ம மனம் வந்து போயிரும். காது எது கேக்குதோ அது பின்னாடியே போயிரும். அப்ப இந்த உணவுகளை நாம வந்து சில நேரங்கள்ல வேண்டாம் அப்படின்னு விலகி இருக்கும் போதுதான் நம்ம கண், காது, மூக்கு எல்லாம் வெளியில போகாம இந்த உடலுக்குள்ள போக ஆரம்பிக்கும். உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப சில இடங்கள்ல நம்ம வந்து இந்த பிரத்யாகாரம் பயிற்சி பண்ணாதான் இந்த ஐம்புலன்களும் வெளியில செல்லாம உள்நோக்கி செல்லும். அப்பதான் நம்ம மனம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கு முன்னாடி வர இந்த மனம் வந்து இந்த 5 புலன்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது பிரத்யாகாரம். அடுத்த நிலை தாரணை. தாரணை தாரணை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி பயிற்சியில என்ன பண்றோம், பிரத்யாகாரம் பண்ணி மனதை வந்து வெளியில செல்ல விடாம உள்ள செல்ல வைக்கிறோம். அப்போ உள்ள வந்த மனதை ஏதாவது ஒரு பாயிண்ட பாக்குற மாதிரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா, அந்த பயிற்சிக்கு பேரு தான் வந்து தாரணை. இப்ப இந்த இந்த கிளாஸ் ரூமை வந்து நான் கிளீன் பண்ண போறேன், ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு ஜாமானா கொண்டு போய் நான் எங்க மாத்த போறேனோ அங்க போய் வச்சிட்டு இருக்க மாட்டேன். ஒரு பெரிய பாக்ஸ் எடுப்பேன். இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் அதுக்குள்ள அப்படியே வச்சு பேக் பண்ணுவேன். அடுத்து அந்த பாக்ஸ அப்படியே நான் ஷிஃப்ட் பண்ணிருவேன். அப்ப தாரணை அப்படிங்கிறதும் அது மாதிரி தான். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டணும். பிரத்யாகாரம் பண்ணி கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் வெளியில போக விடாம உள்ள கொண்டு வர்றோம் இல்லையா? அப்ப உள்ள கொண்டு வந்து அதை என்ன பண்றது? ஒரு பாயிண்ட்ல நாம நிப்பாட்டணும். அப்ப அந்த பயிற்சிக்கு பேரு தான் தாரணை. அது எப்படி பண்றது? எப்படி எல்லாம் இப்ப நம்ம புருவ மத்திய மட்டுமே பார்க்கிறோம் அப்படின்னா, ஐம்புலன்களையும் கொண்டு வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல வைக்கிறோம். அப்ப அது ஒரு விதமான தாரணை. இந்த மாதிரி தாரணை என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்து தியானம்.
தாரணையிலேயே அடுத்த உயர்ந்த நிலை தான் வந்து தியானம். தாரணை என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே பாயிண்ட்ல வைக்கிறோம். நிறைய பேர் இதையே தியானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புருவ மத்தி தியானம், அப்புறம் ஒரு லைட்டை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தியானம், விளக்க பார்த்துட்டு தியானம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே தாரணை. ஒரு இடத்துல நம்ம மனதை கொண்டு வந்து நிப்பாட்டுறது எல்லாமே தாரணை. நம்ம எங்க நிப்பாட்டுறோமோ அதுவாவே மாறி இல்லாம போயிடுறது தான் தியானம். அப்ப தாரணைக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இரண்டும் ஒரே மாதிரி பயிற்சி பண்ணாலும் ஒரு இடத்துல மனதை நிப்பாட்டுறது தாரணை. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம நம்ம மைண்ட கொண்டு போறது தியானம். தாரணையில அடுத்த நிலை தான் வந்து தியானம். அந்த தியானம் முடிந்த பிறகு கடைசி நிலை வந்து சமாதி. சமாதி நிலை அப்படின்னா சமம் பிளஸ் ஆதி. ஆதினா நம்ம எதுல இருந்து மொத தோன்றி வந்தோமோ அதுதான் ஆதி. அதோட போய் நாம சமம் ஆகுறது சமாதி நிலை. அப்ப நம்ம எதுல இருந்து வந்தோம், நம்ம எல்லாருமே அந்த பர சிவற்ற இருந்துதான் வந்தோம். அப்ப சமாதி நிலைனா திரும்ப நம்ம இந்த பிறப்பு இறப்பு இதுல இருந்து விடுபட்டு சிவன்கிட்டயே போய் நம்ம சரணாகதி அடைகிறது தான் வந்து சமாதி நிலை. அதுதான் வந்து கடைசி நிலையா கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம தியானம் செய்ய செய்ய ஒரு கட்டத்துல நமக்கு அந்த சமாதி நிலை வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த 8 நிலைகளா சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம இப்ப நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த இடத்துல நான் அப்படிங்கிற ஒண்ணே இல்லாம என்ன எந்த உணர்வும் இல்லாத ஒரு குணமற்ற ஒரு நிலையில நாம இருக்கோம். ஆனா அது எப்படி இருக்குன்னு நம்மளால உணர முடியல. ஏன்னா நம்ம நல்லா தூங்கிடுறோம். இப்ப நம்ம முழிச்சிருக்கும் போது அதே மாதிரியான தூக்கம் நமக்கு கிடைத்தா நம்மளால உணர முடியும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அதுதான் வந்து சமாதி நிலை. தூங்குன மாதிரி இருக்கும், ஆனா நம்ம முழிச்சிருந்து அதை பார்க்கணும். முழிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம தூங்குறத கவனிக்கணும். அதுதான் அந்த தூங்காம தூங்குற நிலை தான் வந்து சமாதி நிலை. அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு தான் இத்தனை விதமான பயிற்சிகள் சொல்றாரு. முதல் வகுப்புலயே நாம பார்த்தோம். இது வந்து படிநிலை கிடையாது. இது வந்து ஒரு தூண்கள் மாதிரி. அப்ப நான் என்னைக்கு இந்த இயமத்தை ஃபுல்லா முடிக்கிறேனோ, முடிச்சிட்டு நான் நியமத்துக்கு வரேன். ஆசனம் எல்லாம் முடிச்சிட்டு நான் பிராணாயாமம் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு நிறைய பேர் கிளாஸ் வரும்போது சொல்லுவாங்க, இப்போதைக்கு எனக்கு ஆசனம் மட்டும் போதும். நான் வயசாகிறப்ப நான் தியானம்லாம் பழகுறேன். இப்ப எனக்கு தியானம்லாம் வேண்டான்பாங்க. சில பேர் வரும்போதே எனக்கு ஆசனத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு டைரக்டா தியானம் மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்பாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு வந்து 8 தூண்கள் இருக்கு அப்படின்னா ஒரு தூணை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டே போனா அது வந்து தவறு இல்லையா? அது மாதிரிதான் எனக்கு ஆசனமே வேண்டாம், டைரக்டா தியானம் போங்கன்னா அந்த ஒரு தூணை மட்டும் நம்ம உயர்த்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 8யுமே சேர்த்தே நாம பயிற்சி பண்ணணும். இயமத்தை நம்மளால ஃபுல்லா கடைபிடிக்க முடியாது. ஆனா நம்ம வந்து அதை வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். இயமம் பழக ஆரம்பிக்கலாம். அது பழகிட்டு இருக்கும் போதே இயமத்துல என்னது, நம்ம விட வேண்டியது பொய் சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது, இதெல்லாம் விட வேண்டியது. முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நியமத்தையும் நம்ம அதே நேரம் ஆரம்பிக்கணும். பொறுமையா இருக்கிறது, உண்மை சொல்றது, இதையும் நாம ஆரம்பிக்கணும். அதே நேரம் ஆசனமும் நாம பயிற்சி பண்ணணும். ஆசனம் பண்ணும்போதே பிராணாயாமத்தையும் பயிற்சி பண்ணணும். அடுத்து பிரத்யாகாரம், தியானமும் அப்பப்ப செய்யணும். இந்த 8யுமே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த 8 தூண்களும் ஒண்ணு போல வளரும். அதுதான் வந்து அஷ்டாங்க யோகம். இப்ப இதுல அந்த முதல் 4 நிலைகள் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இந்த 4மே என்னன்னா இந்த ஸ்தூல உடலுக்கு செய்யக்கூடியது. நான் இந்த 4மே செய்யறேன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் இப்ப ஆசனம் செய்யறேன், நான் இப்ப நாடி சுத்தி செய்யறேன், இல்ல நான் வந்து இப்ப வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் விட்டுறணும்னு இருக்கேன் அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம வெளியில இருந்து பார்த்தாலே தெரியும். அது வந்து இந்த ஸ்தூல உடலுக்கான யோக நிலைகள், அதுக்கு செய்யக்கூடிய பயிற்சி. அத வந்து பகிரங்க யோகம் அப்படின்னு சொல்லி அஷ்டாங்க யோகத்துல சொல்லுவாங்க. பகிரங்கம்னா நான் பகிரங்கமா நான் ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பகிரங்கம்னா எல்லாருக்கும் தெரியும்படி செய்யக்கூடிய பயிற்சி. இந்த 4 பயிற்சிகளும்
அடுத்து இந்த தாரணை, தியானம், சமாதி இந்த 3 பயிற்சியும் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னுடைய கவனம் ஃபுல்லும் என்னுடைய மூலாதாரத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அது பாக்குறவங்களுக்கு தெரியாது. அது எல்லாமே என்னுடைய சூக்கும உடல். எனக்கு உள்ள இன்னொரு உடல் இருக்கு. சூக்குமமா நான் அதற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து தாரணை, தியானம், சமாதி இது எல்லாமே. அப்ப இதற்கு பெயர் என்ன அப்படின்னா அந்தரங்க யோகம். அப்படின்னா நம்ம உடலுக்கு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடியது. அது வந்து நமக்கு மட்டும்தான் உணர முடியும். நமக்கு மட்டும்தான் அது தெரியும். அது வந்து அந்தரங்க யோகம். அப்ப இந்த மாதிரி 2 யோகங்கள், பகிரங்க யோகம், அந்தரங்க யோகம் 2 யோகங்களும் சேர்ந்ததுதான் அட்டாங்க யோகம். இந்த 2 யோகத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நிலை எது அப்படின்னா பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் தான் பாலம் மாதிரி அந்த அந்தரங்க யோகத்தையும் பகிரங்க யோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. நம் மூச்சு பயிற்சி வந்து இன்ஹேல் உள்ளேயும் போகும், எக்ஸேல் வெளியேயும் போகும், உள்ளேயும் வெளியேயுமா இருக்கும். இந்த பிரத்யாகாரம் என்ன பண்ணும், மனம் வெளியில இருந்த மனதை ஃபுல்லா போதும் இனி உள்ள இருக்கட்டும்னு சொல்லி உள் நோக்கி அந்த பிரத்யாகாரம் தான் இழுத்துட்டு போகுது. பிராணயாமம் உள்ளேயும் வெளியேயுமா இருக்கும். பிரத்யாகாரம் அனைத்தையும் உள்ள கொண்டு போய் வைக்கும். அதுக்கப்புறம் தாரணை, தியானம், சமாதி இந்த 3மே உள்ள நடக்கக்கூடிய யோக பயிற்சி. இதுதான் வந்து 8 நிலைகளா வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. அட்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 8 நிலைகள் சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த 8யுமே வந்து விவரிச்சும் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம காலையில பயிற்சி பண்றது ஆசனமும் பிராணாயாமமும் ஓரளவு டெய்லி பயிற்சி பண்றோம். வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து தியான பயிற்சியும் பண்றோம். அந்த மற்ற பயிற்சிகள் நம்ம தியானம்னு நாம பண்றதே வந்து தாரணை தான் பண்றோம். என்னைக்காவது சக்கரா மெடிடேஷன் அந்த மாதிரி சொல்லி தாரணைய தான் பயிற்சி பண்றோம். தியானமும் சமாதியும் நாம பயிற்சி பண்றது இல்ல. அது மாதிரி இயமம், நியமம், பிரத்யாகாரம் அதுவுமே நம்ம பயிற்சி பண்ணுவோமா இருக்கோம். ஆனா அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாமலே நம்ம வந்து யோகா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எப்ப யோகா பண்றோம் அப்படின்னா நம்ம காலையில எந்திரிச்ச நிலையில இருந்து எந்திரிக்கும் போதே நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எந்திரிக்கும் போதே லைட்டை போட்டுட்டு இன்னும் எல்லாரும் ஏன் தூங்குறீங்க எந்திரிங்க அப்படின்னு அவங்க தூக்கத்தெல்லாம் நாம கெடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது இயமமே கிடையாது. அப்ப அடுத்து நம்ம எப்படி எந்திரிக்கணும், எப்படி நடந்துக்கணும், கடைசி நம்ம தூங்கும் போது அது எப்படி சமாதி நிலைக்கு நாம பயிற்சி பண்ணி தூங்கணும். அப்ப அந்த நாள்ல 24 மணி நேரமுமே நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத தான் அட்டாங்க யோகத்துல சொல்ல போறாரு. நம்ம தனியா காலையில 1 மணி நேரம் பயிற்சிய பத்தி திருமூலர் பேசல. நாள் முழுவதும் நாம செய்ய வேண்டிய பயிற்சியை தான் 8 நிலைகளா அட்டாங்க யோகத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த வகுப்புல நாம ஒவ்வொரு தலைப்பா பார்க்கலாம். அதுபடி நம்மளை நாமே மாற்றிக்கிறதுக்கும் முயற்சி செய்யலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி.